ஜெர்மனில எனக்கு ஒரு வேலை வேணும். அது ஸ்கில்டோ, அன்ஸ்கில்டோ, செமி ஸ்கில்டோ ஏதாவது ஒரு வேலை எனக்கு ஜெர்மனில வேணும்னு கேக்குறீங்க. எந்த செக்டார்ல வேகன்சிஸ் அதிகமா இருக்கு, பிளஸ் அந்த செக்டாருக்கு என்ன ஜெர்மன் லெவல் நீங்க அட்டைன் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம ஜெர்மனிக்கு ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு வேலைக்கு வரக்கு உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் அவசியமா அப்படின்னு கேட்டா எல்லா செக்டார்ஸ்லயும் அவசியம் கிடையாது. பட் மோஸ்ட்லி நீங்க ஜெர்மன் வச்சிருக்கிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் சரி, அடுத்த பொசிஷனுக்கு நீங்க ப்ரமோஷன் ஆகணும், இல்ல ஹையஸ்ட் சேலரி வேணும், ஒரு கம்பெனிக்கு ஈஸியா ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெர்மன் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் செக்டர் வந்து ஐடி ஆர் சாஃப்ட்வேர் ஆர் இன்ஜினியரிங். இந்த ஃபீல்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா A1 ஆர் A2 பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க லாங் டேர்ம்க்கு ப்ரமோஷன் ஒரு சேலரி ஹைக்கோ நீங்க கேட்கறப்ப உங்களுக்கு B1 ஆர் B2 லெவல்ங்கிறது அட்டைன் ஆயிருக்கணும். அடுத்தது ஹெல்த் கேர் செக்டர்ஸ்ல மோஸ்டா டிமாண்ட் இருக்கு. சோ இதுல டாக்டர்ஸ், நர்ஸ், தெரபிஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா B2 ஆர் C1 கம்பல்சரி. ஏன்னா நீங்க தினமும் பேஷண்ட்ஸோட டீல் பண்ணணும். பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்களோட மெடிக்கல் இதை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அபிஷியலா ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்கில்டு ட்ரேட்ஸ், அதாவது எலக்ட்ரீஷியனோ, பிளம்பரோ, மெக்கானிக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல நீங்க வரப்ப அட்லீஸ்ட் வந்து B1 லெவலாவது இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் வச்சே இந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்க பண்ண முடியும். பட் ஏன் B1 லெவல் வேணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மித்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஜெர்மன்ல இருக்கும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஜெர்மன் வேணும். அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், அதாவது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நீங்க தினம் தினம் அதிகமா ஜெர்மன்ஸோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். அதனால கம்பல்சரியா உங்களுக்கு B1 ஆர் B2 வந்து வேணும். அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுஸ், ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்டரி ஜாப்ஸ். இதுல A2 ஆர் B1 இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சம் ஃபேக்டரிஸ்ல இங்கிலீஷ் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் ஃபீல்டுக்கு வரீங்க, படிக்கிறதுக்கு வரீங்க, PhD பண்றதுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருந்தாலே போதும். ஆனா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது B2 ஆர் C1 லெவலுக்கு உங்களுக்கு இருக்கணும். ஃபினான்ஸ், பேங்கிங் ஆர் HR ஆர் அட்மின் இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு வரும்போது B2 ஆர் C1 லெவல் ஆஃப் ஜெர்மன் வந்து கம்பல்சரியா வேணும். இப்போ ஓவராலா நான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து B1 லெவல் ஆஃப் ஜெர்மன் படிச்சு நீங்க அட்டைன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டே டு டே லைஃப் பிளஸ் ஒர்க்குக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைசன்சிங் ஜாப்ஸுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா B2 ஆர் C1 லெவல் நீங்க அட்டைன் பண்ணணும்.